ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யா கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோதுமை மாவும் தேங்காயும் வச்சு நல்ல பஞ்சு மாதிரி சூப்பராக சுவையான கேக் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த கேக் செய்கிறதுக்கு முட்டை ஓவன் தேவையில்லை, ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் வச்சு செய்யலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்யறதுக்கு முதல்ல பவுல் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு 1/4 லிட்டர் கப்பில் தான் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப்பு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. 1 கப் மாவு எடுக்க போகிறோம். ஸோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. கூட 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்துக்கோங்க. அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் வாசனை இல்லாத எண்ணெயாக இருக்கணும். எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் இல்லைன்னா பட்டர் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இது 3ஐயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சிருக்கணும். இப்போ இதுக்கு மேலே ஒரு ஜல்லடை வச்சுட்டு இதில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். இது உங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லையுமே கேக் செய்யறதுக்குன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். அதாவது ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இப்போ இது கூட ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். இதை சளிச்சதுக்கு அப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும் போதே இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது ஒரே பக்கமாக மிக்ஸ் பண்ணுங்க. அப்போ தான் கேக் வந்து உங்களுக்கு நல்ல சாஃப்டாக வரும். கட்டி இல்லாத மாதிரி நல்லா ஸ்மூத்தாக வர்ற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவு அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். இதில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காயோடைய பின்பக்கம் இருக்க அந்த தோலை சீவிட்டு நான் எடுத்திருக்கேன். நீங்கள் அப்படியே சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி பூ போல அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தேங்காய் துருவலை நம்ம வந்து மாவுல சேர்த்துக்கலாம். ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த மாவுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் சேர்க்கும் போது நம்மளுக்கு கேக்குக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரும் ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும். இப்போ இதில் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கோதுமை மாவு கேக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டர் வந்து நல்ல திக்காக இருக்கணும். ரொம்ப வந்து இட்லி மாவு பதத்தில் இருக்கக்கூடாது. திக்காக இருந்தால் தான் சீக்கிரமாக வெந்து வரும். அதே மாதிரி நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். மாவுடைய பதத்தை பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு கெட்டியா இருக்கணும். இப்போ அடுத்ததா நம்ம கேக் வேக வைக்கிறதுக்கு அடிசமமான ஏதாவது ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அலுமினியம் அப்படி இல்லைன்னா ஸ்டீல் பாத்திரம் யூஸ் பண்ணுங்க. ஸ்டீல் எடுக்கும்போது நல்ல பாட்டம் திக்கா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ அந்த பாத்திரத்துக்குள்ள 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி உள்ள நல்லா தடவி விட்டுருங்க. இப்போ உங்ககிட்ட பட்டர் பேப்பர் இருந்துச்சுன்னா இந்த பாத்திரத்துக்கு அளவா அந்த பட்டர் பேப்பரை கட் பண்ணி போடுங்க. அப்படி இல்லைன்னா 1 டீஸ்பூன் கோதுமை மாவு போட்டுட்டு அந்த மாவு எல்லா பக்கமும் படுற மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. இதுக்குள்ள எக்ஸ்ட்ரா இருக்க கோதுமை மாவை பாத்திரத்தை அப்படியே ஒரு தட்டுல போட்டுட்டு மேல நல்லா 2 தட்டு தட்டினீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்க கோதுமை மாவு எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் கேக் மாவை உள்ள சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பாத்திரத்தை ரெடி பண்ணிட்டு நம்ம செய்யும் போது கேக் வெந்ததுக்கு அப்புறம் எடுக்கும் போது பாத்திரத்துல ஒட்டாம ஈஸியா எடுக்க வரும். இப்ப கேக் மாவை நீங்க சேர்த்துட்டு லைட்டா பாத்திரத்தை 2 தட்டு தட்டி எடுத்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த மாவு வந்து ஈவனா ஸ்ப்ரெட் ஆகும். இப்ப இதுக்கு மேல கொஞ்சமா பொடியா கட் பண்ண பாதாம் இல்லைன்னா முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததா கேக் வேக வைக்கிறதுக்கு ஸ்டவ்ல ஏதாவது அடிகனமான குக்கர் அப்படி இல்லைன்னா கடாய் வச்சுக்கோங்க. உள்ள ஒரு ஸ்டீல் ஸ்டாண்டு இல்லைன்னா சின்ன ஸ்டீல் தட்டு கூட நீங்க கவுத்து போட்டுக்கலாம். இப்போ இந்த பாத்திரத்துல இருந்து காத்து போகாத மாதிரி ஒரு மூடி போட்டு மூடி இதை மீடியம் ஃப்ளேம்ல 10 நிமிஷம் நல்லா சூடு பண்ணுங்க. 10 நிமிஷம் நல்லா சூடானதுக்கு அப்புறமா மூடியை திறந்துட்டு நம்ம கேக் பாத்திரத்தை சென்டரில் இந்த மாதிரி அந்த ஸ்டாண்டு மேலே வச்சுட்டு மறுபடியும் நம்ம அந்த மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் 45லேருந்து 50 நிமிஷம் வரைக்கும் இதை வேக வச்சுக்கலாம். நீங்கள் எடுக்கக்கூடிய பாத்திரத்துடைய அகலத்தை பொறுத்து உங்களுக்கு கேக் வேகிற டைம் வந்து கொஞ்சம் கூட்டி குறைச்சி ஆகலாம். சரியா நீங்கள் 35 நிமிஷத்துக்கு அப்புறமா செக் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்காவும் செக் பண்ணி பாருங்க. கத்தி நீங்கள் உள்ள விட்டு குத்தி பார்க்கும்போது மாவு வந்து ஒட்டாம வரணும். எனக்கு சரியா இந்த கேக் வேகிறதுக்கு 50 நிமிஷம் ஆச்சு. இப்போ கேக் நல்லா வெந்து வந்திருக்கு. இதை வெளியில எடுத்து வச்சுட்டு நல்லா கம்ப்ளீட்டா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா ஓரங்களை கத்தி வச்சு லைட்டா எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கேக்கை எடுத்துட்டீங்கன்னா அழகா ஒட்டாம வரும். பாருங்க கேக் எந்த அளவுக்கு நல்ல சாஃப்டா சூப்பரா வந்திருக்குன்னு.
இப்போ இதை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். உங்கள் விருப்பம் போல் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நம்ம தேங்காய் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய கேக் ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோடைய லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.